விட்டு கொடுத்தாலும் ஒன்று வாழ்க்கை அவ்வளவுதான் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ படம். பெண் சுதந்திரம் சொல்லிட்டு எந்த அளவுக்கு தப்பா யூஸ் பண்றாங்கங்கறதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போலாம் ரீசெண்டாக நிறைய பெண்கள் ரொம்ப ஆட்டிடியூட்டாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு செருப்படி படம்னா இது கண்டிப்பாக வெயிட்டான கண்டென்ட். அது சொல்லி ரிவீல் பண்ண விரும்பல, பாருங்க வேற லெவலில் இருக்கும். மேரிங் அளவுக்கு இந்த படம் கம்மி தான். ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். மெகா ஹிட்டு ஜோரியோ ஆண் பாவம் பொல்லாதது படம் வேற லெவல். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். வெயிட்டான கண்டென்ட். அது சொல்லி ரிவீல் பண்ண விரும்பல, பாருங்க வேற லெவலில் இருக்கு படம். யதார்த்தமா இருக்கு. அதான் அந்த ஜோ படத்துல இருக்கு. கரெக்டான டைட்டில் தானா? நான் நல்லா இருக்கு. நான் படம் பாருங்க, சூப்பரா இருக்கு, செம்ம ஃபன்னா இருக்கு. இல்ல நான் ரிவீல் பண்ண விரும்பல, நீங்க போய் பாருங்க. அவர் தான் படத்துல வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஆண்களை பத்தி பேசியிருக்காங்க. நான் ரிவீல் பண்ண விரும்பல ப்ரோ. படம் பாருங்க சொன்னா இருக்கு. இல்ல ஜோ லெவலுக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனா அது நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காருண்ணா. ஜோ அளவுக்கு போடல, பட் ஆனா இது ஜோ லெவலுக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஜோட நல்லா இருக்கா? ஜோ அப்படி இப்படி பாருங்க. அதுவும் நல்ல படம், இது நல்ல படம். ஓகேவா? அப்படி பாருங்க. பேர் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஆர்ஜே பினிஷனோட ஆக்ஷன் நடிப்பு எப்படி இருக்கு? சூப்பர் ப்ரோ. அவர் தான் ப்ரோ பட ஹீரோ. ரியோ மறந்துடுவோம் கிளைமேக்ஸில். அவர் தூக்கி சாப்பிட்டார். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்காங்களா? எல்லாமே ஒர்க். டேரக்டர் புது படம், ஃபஸ்ட்டு படம். எல்லோரும் பார்த்து வரவேறுங்க. இன்னும் இந்த மாதிரி படம் இல்லை, இதோட நல்ல படம் வர அவருக்கு கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. உங்களை நம்பி தான் எல்லாருக்கும் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. முக்கியமானது கட் பண்ணிடுறீங்க. நிறையா பாட்டி பார்த்துருக்கேன். கட் பண்ணாமல் போடுங்க ப்ளீஸ். டெக்னிக்கலாக எல்லாமே ஓகே தான் ப்ரோ. சூப்பராக இருக்குது. லோ பட்ஜெட் படம் மாதிரியே தெரில, ஒரு குவாலிட்டியாக இருக்குது. என்ன சொல்ல வர்றாங்க மெசேஜ்? ஃபெமினிசம் டைலாக் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் தெரியாது. நான் அதிகமாக பேச மாட்டேன். கோச்சுக்கு அதிகம் ரொம்ப பேசிகிட்டு இருக்கணும். நல்லா இருக்குது. ரொம்ப கொஞ்சம் நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி சீன் இருக்குது. கொஞ்சம் அதை தாண்டி பொறுமையாக உட்காந்து பாருங்கள், புரிஞ்சிடும். ஓகேவா? ப்ரோ மியூசிக் எப்படி பண்ணுறேன்? எல்லாமே ப்ரோ நான் சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் இது சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு. அவ்வளோ ஜோ படம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மியூசிக் டைரக்டர் தான் போட்டிருக்காரு. அண்ணா அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. பாட்டு அது மனசில் ஓடிட்டே இருந்துச்சு, இது ஓடலை, அவ்வளோதான். கொஞ்சம் பாட்டு நல்லா போட்டிருக்கலான்னு தோணுது. அப்படின்னா நீங்கள் மாட்டி விடாதீங்க. நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு ஃபீல் இல்லை, அவ்வளோதான். இப்படி பார்க்கலாம். அது மேலே இது கீழே ஒரே லெவல். எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் லைஃப் நல்லா இருக்கும். காமெடி விஷயமாவும் நல்லா இருக்குது, லைஃப் விஷயம் நல்லா இருக்குது. அடுத்து ஒரு ஃபேமிலின்ற உள்ள போகிறவங்களுக்கு இந்த பார்த்து கொஞ்சம் கற்றுக்கலாம். எல்லா இடத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்ட்டு. ரியோ ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. விக்னேஷ்காந்த் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவர் ஆக்டிங் காமெடியாக நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. காமெடி கருத்து பேஸ் பண்ணி நல்லா படம் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல படம் வந்து பார்க்கலாம். எத்தனை வாட்டி பார்க்கலாம். மியூசிக் எப்படிங்க இருந்துச்சு? மியூசிக் கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மியூசிக் தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. அவங்க கப்பல் பேர் தான் அப்படி நல்லா இருக்குது. செகண்ட் அவங்க ஜோ அவங்க 2 பேர் நல்லா இருக்கு. இதுல ரியாலிட்டி இருக்கு. அமெரிக்கன்லாம் வெச்சு பேஸ் பண்ணி கருத்து எல்லாரும் அந்த மாதிரி போட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து செகண்ட் சீன் வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல வந்து கதையை சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படிலாம் வாழ்க்கை வாழலாம், எப்படிலாம் வாழ்ந்து எப்படி விட்டு படம் உண்மையா ஃபன்னா நல்லா ஜாலியா எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்ன்றதை விட்டுக்கு ஒரு பேஸ் பண்ணி கதை எடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நியூலி மேரிட் கப்பல்லாம் பேருக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கு படம்னா. பேரும் படம் பொல்லாததுனா இப்போ எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் ஆண்கள் விட்டு கொடுத்து போகிறோமே, அந்த மாதிரி பொண்ணுங்களும் ஒரு ஸ்டேஜில் விட்டு கொடுத்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றும் கான்செப்ட் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. இப்போ நியூலி மேரிட் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் எப்படிலாம் வாழலாம், அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துட்டு போகலான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர அளவுக்கு படம் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. விட்டு கொடுத்தாலும் ஒன்று வாழ்க்கை அவ்வளோதான் ப்ரோ. நல்லா இருக்கு படம். சாப விரத்திலாம் இல்லை, எல்லாம் அதுக்கு தான் ஆண்கள் பாவம் பொல்லாதது. எல்லாத்துலேயும் ஆண்கள் அமைதியாக போயிடுறன்றதை எடுத்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பாவம் பொல்லாத படம் வச்சுட்டு அதான் கேர்ள்ஸுக்கு சாப விடுற மாதிரிலாம் இல்லை. எல்லாத்துக்கும் நாங்கள் விட்டு கொடுத்து பொறுமையாக போகிறோம். நீங்களாம் அந்த மாதிரி விட்டு கொடுத்தா வாழ்க்கை நல்லா இருக்குன்றதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு. ரியோ பெண் சுதந்திரம் சொல்லிட்டு எந்த அளவுக்கு தப்பா யூஸ் பண்றாங்கங்கறதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. ஆண்டையும் இருக்க ப்ளஸையும் மைனஸையும் சேர்த்து சொன்னாங்க. அதுதான் அந்த படத்தோட பெரிய ஹைலைட்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்னதாக மைனஸ் விட்டாலும் உடனே போராட ஆரம்பிச்சிருவோம்ல. கண்டிப்பாக
கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. பசங்க என்ஜாய் பண்ணலாம். பசங்க வந்து பசங்களாம் வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், செம்ம வைப்பாக இருக்கும். கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கலாம். இனிமேல் ரீல்ஸ்லாம் போட்டாங்கன்னா முதல்ல ரீல்ஸை எப்படியெல்லாம் பேன் பண்ணலாங்கிறதையும் கற்றுக்கலாம். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இது அதோட கண்டினியூமாக இருக்கும். சப்போஸ் ஜோவில் வந்து ஒரு வேளை கல்யாணம் பண்ணால் லைஃப் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்தோட கண்டினியூட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருந்தது. எனக்கு என்னென்னா செகண்ட் ஹாஃப்லலாம் நிறைய இடத்துல விழுந்து சிரிச்சோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு அந்த லவ் நார்மலான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி போகும். இன்டர்வலில் கூட எனக்கு அவ்வளோ பெருசாக இது இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வேறு லெவலில் இருந்தது. விழுந்து சிரித்தோம். ஆண் பாவம் பொல்லாததுங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலை வந்து நம்மளுக்கே கொண்டு வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் ஐயோ பாவண்டா அந்த பையன் அப்படிங்கிற நம்மளுக்கே தோண வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தோண வச்சுருப்பாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்தது. காமெடியாக கொண்டுட்டு வந்தது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோ ரியோ, செகண்ட் ஹாஃப் ஹீரோ விக்கி. ஓப்பனாக சொல்லணும்னா ஆண் பாவம் போல் வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரல, கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தோம். சரி ரியோ நினச்சிருக்காரு, சரி கொஞ்சம் பார்க்கலாம் ஜோ மாதிரி இருக்குமா இல்லை எப்படி இருக்குது, எந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும் போயிருக்காங்க. ஏன்னா மென்சுலேட்டராக இருக்குன்னு சொல்லி டைட்டில் வச்சு தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லி பசங்களோட வந்தோம். சரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சரி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் வைக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எப்படின்னா ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் தான். உமனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி லா வந்து என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது, மென்ஸு அதை வந்து எப்படி மென்ஸுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட்டு. அதை வந்து எந்த அளவுக்கு காமெடியாக தெளிவாக ப்ராப்பராக டெலிவரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா ரியோ காம்போ வந்து நல்லாயிருக்கும் ப்ரோ. இந்த மாதிரி அவங்க எப்பவுமே இந்த மாதிரி காம்போனா சென்சிட்டிவான கண்டென்ட் வந்து காமெடியாக டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து தெளிவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒர்த் டு வாட்ச் ப்ரோ. இந்த மாதிரி எல்லாருக்கும் இது வந்து கவர் ஆகும் ப்ரோ. மென்ஸாக இருந்தாலும் மியூசிக்லாம் எப்படி ப்ரோ இருக்குது? பாட்டெலாம் நிற்கிதா? பாட்டெலாம் ஓகே தான் ப்ரோ இருக்குது. ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் ஓரளவுக்கு அந்த ஒரு 2-3 சாங் தான் வருது. ஸோ அந்த பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. அந்த லாஸ்ட்டு அந்த ஃபைல் டச், அந்த கிளைமேக்ஸ் பிஜிஎம் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பூஸ்ட் பம்ப்ஸ் மாதிரியான. ரியோன் மாளவிகா தவிர யார் நல்லா அடிச்சிருக்கா படத்தில்? ரியோன் மாளவிகா தவிர வேறு யார் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கா படத்தில்? சிவா நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ. கொஞ்சம் மாஸ்க்கு கேரக்டர் மாதிரியே கொடுத்துருந்தாங்க. அவர் எப்பவுமே இந்த வெகுலியான கேரக்டர் மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த நெஞ்ச முண்டு நெருங்குண்டு ஓடராஜர் கூட அந்த வெகுலியான கேரக்டர் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இதில் எப்படின்னா கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்ச ஒரு லாயர் கேரக்டர் கொடுத்துட்டு அதில் எப்படி கொஞ்சம் மாசாக காட்டியிருந்தாங்க அவரை. ஃபஸ்ட் டைம் அவரை மாசாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரோ. அவரை கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபீல் குட் மூவியில் அவரை நல்லா காட்டியிருந்தாங்க. ஒர்த் டு வாட்ச் ப்ரோ. எல்லாம் ஃபேமிலியோடு வந்தால், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட வந்தாலும் ஜாலியாக பார்க்கலாம். இப்போலாம் ரீசெண்டாக நிறைய பெண்கள் ரொம்ப ஆட்டிடியூட்டாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு செருப்படி படம்னா இது கண்டிப்பாக செருப்படியாக இருக்குது. என்னென்னா ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் லைஃப் ஃபுல்லாக வந்துட்டால் அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ அவங்க ஃபேமிலியும் சரி, பையன் வீட்டு சைடு ஃபேமிலியும் சரி, அப்புறம் ஹஸ்பண்டையும் ரொம்ப அழகாக பார்த்துக்கணும். அதை நிறைய பேர் பண்ணுறதில்ல. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு ஹஸ்பண்டுக்கு டே டு டே ஒர்க்கு பண்ணுறதே அவங்க வந்து இது வந்து ஆண்களோட ஆணவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒரு சாப்பாடு கட்டுறதுலேருந்து, அவங்க துணியை வாஷ் பண்ணுறதுலேருந்து, இப்போது அவங்க வீட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வருதுன்னா அவங்கள பெரியவங்கள மதிக்கணும். அவங்க முன்னாடியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டுருது. இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா அதுக்குன்னு ஒரு saree போட்டு வா அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்குறாருன்னா அவர்கிட்டயே சண்டை போடுறது. இல்லை நான் அப்படி வரமாட்டேன், இப்படி தான் வருவேன், மரியாதையெல்லாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி. என்னென்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சு நடந்துக்கணும். இது மாதிரி நிறைய பேர் நடந்துக்காததால தான் நிறைய டைவர்ஸ் ஆகுது. இதுக்கு வந்து ஆண்கள் மட்டும் காரணம் இல்லை, பெண்கள் நிறையா இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ அவங்களே ஏர்ன் பண்ணுறதாலையும் இன்னும் ரொம்ப திமிராக இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஆட்டிடியூட் காட்டுறாங்க. இப்போ அதே மாதிரி என்னென்னா ஒரு ஆண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. வந்து பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். மாளவிகாக்கண்டே வந்து பார்க்கலாம். மாளவிகா சூப்பராக நடிச்சிருக்காங்க. மாளவிகாவும் ரியோவும் நல்ல செம்ம ரொமான்ஸ் சூப்பராக இருக்குது. பிடிச்சிருக்கா? செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கா? ரொம்ப ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். எல்லாமே காமெடியாக தான் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா காமெடியாக ரொமான்ஸ் நிறையா இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி போகிறது. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பாட்டு சாங்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஜோ அளவுக்கு இருந்துச்சுங்களா படம்? ஜோவோட நல்லாவே தான் போகுது. ஜோவில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரொமான்ஸ் கம்மி தான். இதில் வந்து கல்யாணம்னால நல்லா ரொமான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. விக்னேஷ்காந்த் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவரும் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி, அவரும் ரியோ ராஜ் அவர் மாதிரி ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி அவரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அவர் தான் அவரோட 2 பேரோட காம்பினேஷன் தான் செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் அடிச்சு தூக்குச்சுன்னே சொல்லலாம். சூப்பராக இருந்தது படம். உண்மையில ஃபேக் ஃபெமினிசம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், தெளிவாக. ஆக்சுவலி ஃபேக் ஃபெமினிசம்ங்கிறத தாண்டி ஃபெமினிசம்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு புரியல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ்லேயும் வரக்கூடிய அந்த வீடியோ கண்டென்ட் தான் ஃபெமினிசம்னு நினைக்கிறாங்க.
அது ஃபெமினிசம் கிடையாதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. வெறும் இன்ஸ்டா ரீல்ஸில் வரக்கூடிய ஒரு சில கண்டென்ட்டை வச்சு நம்மளும் அப்படி தான் பண்ணணும், நம்ம வீட்டுக்காரர் அப்படி பண்ணால் அது ஃபெமினிசம், இல்லைன்னா அவர் வந்து பெண்ணுக்கு எதிரானவர், பெண் கொடுமைகளுக்கு மிகவும் எதிரானவர், அப்படிலாம் வந்து நம்ம போர்ட்ரேட் பண்ணிடுறோம். அப்படி கிடையாது அப்படிங்கிறதையும், எதுக்காண்டி நம்ம 1000 வருஷம் போராடி இந்த அளவுக்கு வந்தோமோ அதை இன்னொருத்தனுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் வந்து பெண் சுதந்திரம் இல்லைங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் உண்மையிலே பெரிய டேரக்டர் பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா கிளைமேக்ஸில் சின்னதாக மைனஸாக ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தாருன்னா டோட்டலாக பெண்களுக்கு அகேன்ஸ்டாக போயிருக்கும் படம். அந்த மாதிரி இல்லாமல் ஈக்குவலேஷன் பண்ணியிருப்பாரு. இங்கே என்ன ப்ளஸ் இருக்கோ அங்கேயும் ஆண்கள்கிட்டையும் அதே ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன மைனஸ் இருக்கோ அதே மைனஸ் ஆண்கள்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் ரொம்ப இந்த படத்தோட பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். ஏன்னா மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் கொடி பிடிச்சிருப்பா நேரம் வெளியே வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ என்ஜாய் பண்ணேன் உண்மையிலே. ஏன்னா படத்தை பார்த்ததை தாண்டி நானும் ஒரு பொம்பளை பிள்ளை தான். ஸோ நான் பார்க்கும்போது எனக்குமே அது கரெக்டு தான், இது நம்ம ஃபெமினிசம்ல இதுக்காண்டி நம்ம போராடலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்த வந்து காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. சித்துக்குமார் மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் வேறு லெவல் அடிச்சு தூக்கிடுச்சு. டேரக்டர் மியூசிக் டேரக்டர் வரலான்னு சொன்னாங்க, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த கோட் சீன்லலாம் வந்து அந்த இது நம்ம விக்கி அவர் இப்படி கண்ணாடி இப்படி போடும் போதெல்லாம் இருக்கிற சீன்லாம் இருக்குல்ல, அந்த சீனுக்கு கொடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கிரிஞ்சு பண்ணிடுவாங்களோன்னு பயந்தேன், நல்ல வேலை தப்பிச்சுட்டாங்க. ஜோ அளவுக்கு இருக்கா? ஜோ அளவுக்கு இருக்கா? ஜோ அளவுக்கு அதை விட சூப்பராகவே இருக்குது. இது ஃபுல் காமெடி மூவி தான். ஜோவில் ஓரளவு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போகும், இது அப்படி கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. தலைவன் தலைவியோட கொஞ்சம் சாயல் இருக்கும், ஆனால் அது வந்து வில்லேஜ் சைடு, இது சிட்டி சைடு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேஷன். ரியோட ஆக்டிங்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? சூப்பராக இருந்தது. உண்மையில பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆனால் ஒரு சில அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நார்மலாக போகிற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ரியோன் மாளவிகா பேர் எப்படி இருக்கு? ஜோலியாக நடிச்சிருந்தாங்க. நடிச்சிருந்தாங்க. ஆனால் ஜோ படத்தில் கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேரிங் அளவுக்கு இந்த படம் கம்மி தான். ஆனால் அவங்க ஏன்னா ஜோவில் வந்து சூப்பராக இருக்கும் அவங்களோட பேரிங்கு, லவ் சீன்ஸ் எல்லாமே. இது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நடக்கிறதுனால அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க. படத்தில் வந்து நிறைய நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க படத்தை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து பாருங்கள். விக்னேஷ்காந்த் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த ரோலை வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. பிளாக் ஷிப் டீமும் ஒரு சூப்பரான ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. ரியோனாவுக்கு ஒரு ஹிட்டான படம். எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். முக்கியமாக இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்க வந்து பாருங்கள். ஏதாவது சண்டை இருந்துச்சுன்னா அந்த படத்தை பார்த்து ஜாலியாக, அந்த படத்துலேயும் ஜாலியாக இருந்துட்டு போகலாம். படத்தை பார்த்ததுக்கப்புறம் அதில் சொல்கிற கருத்தை வச்சு உங்களோட வாழ்க்கையை அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஆண்களை தான் பயங்கரமாக கார்னர் பண்ணி பேசுவாங்க. அது ஆண்கள் மேலே தவறு இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சாலும் ஆண்களை தான் பனிஷ்மெண்ட் அதிகமாக பண்ணுவாங்க, ஆண்களை பேசவே விட மாட்டாங்க. இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நிறைய பெண்கள் வந்து ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு செருப்படி தான் இந்த படம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப வேறு லெவல். ரியோ அண்ணனை ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், தளபதிக்கு ஈக்குவலாக பிடிக்கும். இந்த படத்து மூலிமா இன்னும் வேறு லெவலில் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ணங்கிட்ட உள்ளே பேசிட்டு தான் வந்தேன். ரியோ அண்ணங்கிட்டே உள்ளே பேசிட்டேன். ஏன்னா அவருக்கு பாட்டெலாம் பாடியிருக்கேன் முன்னாடி, அப்பயும் அண்ணனுக்கு தெரியும். அண்ணன் வேற ரியோ ரியோ ஜோ ரியோ சூப்பர் மூவி ஜோ ரியோ மெகா ஹிட்டு ஜோ ரியோ ஆண் பாவம் பொல்லாதது படம் வேற லெவல். இது ஜோ படத்துக்காக பண்ணியிருந்தேன். அந்த பாட்டுக்கு வந்து அண்ணன் லைக் போட்டிருந்தாங்க. நான் அண்ணனை விஜய் டிவியில் பார்க்கும் போதும் பேசியிருக்கேன். எனக்கு தெரியும், என்னை பார்த்தா அண்ணனுக்கு தெரியும். ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஜோவில் என்னென்னா அப்படி ஒரு லவ், இதில் என்னென்னா அப்படியே ஆப்போசிட்டாக அடித்து பிரிஞ்சுக்கிற மாதிரி. ஆனால் என்ன ஒன்று அடிச்சுக்கல, மேலே விழுந்து புரண்டை அடிச்சுக்கல, சண்டை போட்டுப்பாங்க, அப்படியே பிரிஞ்சுப்பாங்க. இதில் இன்னொரு சீன் என்னென்னா அவங்கள அடிக்கவே மாட்டார். ஏன்னா அவங்க அவ்வளோ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம நிறைய கொலைலாம் பார்க்குறோம். பெண் இப்போ ஹஸ்பண்டை சாவடிச்சிட்டாங்க, ஒய்ஃபை சாவடிச்சிட்டாங்கலாம் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அவ்வளோ அவங்க பண்ணுவாங்க. அவங்கள அடிச்சே இருக்க மாட்டார். கோர்ட்டில் போய்ட்டும் என்ன பண்ணுவார்னா, அவங்க கேட்குறத நான் கொடுத்துட்றேன், என் சொத்தில் காசு வேணுமா கொடுத்துட்றேன், என் சம்பளத்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமா நான் கொடுத்துட்றேன்ருவார். அப்புறம் லாஸ்ட்டாக அவங்களோட தப்பை ரியலைஸ் பண்ணி அவங்க மறுபடியும் ரியோ அண்ணன் கூட வருவாங்க. இதில் என்னென்னா லாயரும் டிவர்ஸ் தான். அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லாயரும் ஒன்றா சேர்ந்துருவார். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. படம் வேற லெவல். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.